ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலும் நானும். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் 10 போல் பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாதாம் ஓரளவு கலர் மாறி வந்ததும் அது கூடவே 10 முந்திரி சேர்த்து இந்த ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு மீதி இருக்கிற நெய்யில் ஒரு 5 பெரிய கேரட்டை துருவி அதில் ஒரு கைப்பிடி மட்டும் தனியாக எடுத்து வச்சு மீதி எல்லா கேரட்டும் இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சமாக கலர் மாறி வந்ததும், அதாவது டார்க் கலர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வரணும். அப்படி வந்ததும் அதில் கேரட் மூழ்கிற அளவு மட்டும் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் சேர்த்துருக்கிற பால்லையே இந்த கேரட் நல்லா வெந்து வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏற்கனவே நாம் எடுத்து வச்ச துருவின கேரட் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 பாதாம் 10 முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்க்கும்போது இந்த கீர் இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாம் ஏற்கனவே வேக வச்ச கேரட்டில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த திக் கன்சிஸ்டன்சிலையும் நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எந்தளவுக்கு பால் வேணுமோ இல்லை எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் பால் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கு. காய்ச்சின பால் சேர்க்கும்போது இது சீக்கிரமாக இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இதை நாம் நல்லா கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கலர் எதுவும் சேர்க்க வேணாம், இதுலேயே நேச்சுரல் கலர் அழகாக வரும். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கணும். பவுடர் சுகரும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நார்மல் சுகரும் சேர்த்துக்கலாம். அரை கப் சுகர் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததும் நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச பாதாம் முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அவ்வளோதான், கேரட் கீர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.